Hi friends, welcome back to Subiksa Samailare. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஃபன் தான், Kuli Paniyaram. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா போதும், சிம்பிளா முடிச்சிரலாம். சோ எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஒரு panல 3 ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ 1 நிமிஷம் வதங்கி வந்ததும் இது கூட பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். கூடவே 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய், அதையும் கிள்ளி சேர்த்துடலாம். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி இன்னும் அதிகப்படுத்துறதுனாலும் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி வருது. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வந்துடும். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். நம்ம மாவில் சூடோடு சேர்க்காம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாவில் சேர்க்கணும். இப்போ அடுத்ததாக மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு ஊற்றுற மாவு இருந்தாவே போதும், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயம், கறிவேப்பிலை, மிளகாய் எல்லாமே தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி மாவில் கொஞ்சம் ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்ப சோடா, பலகார சோடான்னு சொல்லுவோம், அது சேர்த்துருக்கேன். அப்புறம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நம்ம தாளிப்பு கொடுத்துருந்ததையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் பற்ற வச்சு பனியாரக்கல்லை வச்சிடலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது மாவு சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் மேலே கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு பக்கம் வெந்து வந்துடுச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி. இப்போ இன்னொரு பக்கம் மாற்றிடலாம். நம்ம எப்போவுமே பனியாரத்தை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோன்னா வெளியே மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும், சென்டர்லாம் வேகாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் 2 பக்கமும் வெந்திருக்கும், சென்டர்லேயே வெந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் வேக வச்சாச்சு. இப்போ இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டிக்கில் ஒட்டவே கிடையாது, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. ரொம்பவே சிம்பிளாக நம்ம Kuli Paniyaram ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.